ஜோதிடன் என்று கூறியதுமே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட்டேன் என்ற இருமாப்பு, தலைக்கணம், இது எல்லாமே என்னுள் குடிகொண்டு விட்டது. அதற்கு ஏற்றவாறு எல்லோரும் என்னை மதிக்கவும் செய்தனர். சிலர் என்னை கடவுளுக்கு நிகராக புகழ்ந்ததும் உண்டு. என் சொல்வாக்கினால் செல்வாக்கு கூடியது. செல்வ செழிப்பினால் ஒருவித மிதப்பிலும் இருந்தேன். மமதை, ஆணவம், அதிகாரம், அகம்பாவம் எல்லாமே என் கண்ணை மறைத்து ஆட்டி படைத்து விட்டது. மலை உச்சியிலிருந்து அடிவாரத்திற்கு தள்ளியது போல், தூக்கி வீசியதைப் போல் இப்பொழுது நான் உணர்கிறேன். முதலில் நீங்கள் என்னிடம் வந்து ஆண்டாள் என்ற பெயரை சொன்னதும் அந்த பெயர் பற்றியே சிலாகித்து பேசினேன். ஆனால் ஆண்டாளின் ஜாதகத்தை பார்த்ததும் நான் அதிர்ந்து போனேன். அதிலும் சமீபத்தில் உங்கள் மகள் ஆண்டாளை நேரில் பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் அவள் என்னை பார்க்கவில்லை. அந்த குழந்தையை பார்த்ததிலிருந்து என் வேதனை அதிகரித்து விட்டது. உங்களை உங்கள் அகத்திற்கு வந்து சந்திக்கும் துணிவு எனக்கு இருக்கவில்லை. அதே சமயம் இங்கு உங்களை பார்த்த பிறகு பேசாமல் போகவும் மனம் இணங்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிற்கு ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷமா என்று நினைக்கும் பொழுது சங்கடம்தான் அதிகரிக்கிறது. லட்சணமாக இருக்கிறாள், பாசுரத்தில் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறாள். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவனின் உயிருக்கே ஆபத்து என்ற தோஷத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாளே. இதை சொல்லும் போதே என் உடல் நடுங்குகிறது. ஏனென்றால் இது நாள் வரை மங்களகரமான பலன்களையே கூறிக்கொண்டிருந்த நாக்கு இது. ஒன்று சொல்கிறேன் சுதர்சனம், ஒரு ஜோதிடனாக அந்த பெண்ணின் ஜாதகத்தில் நான் பார்த்த பலன்களை சொன்னேன். எப்படி ஒரு அரசன் சந்தர்ப்ப சூழ்நிலையையும் சாட்சிகளையும் வைத்து குற்றவாளிக்கு தீர்ப்பளிப்பாரோ, அதேபோல் அதில் சில சமயம் குற்றவாளி நிரபராதியாகலாம், நிரபராதி குற்றவாளியாக இருக்கலாம். அடியேனை பொறுத்த மட்டில் ஆண்டாளை நிரபராதியாகத்தான் பார்க்கிறேன். ஜோதிடனாக இல்லாமல் ஒரு தனி மனிதனாக என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன். உங்கள் மகள் அமோகமாக இருக்க வேண்டும். இருப்பாள். பெருமாளின் கடாட்சம் அவளுக்கு நிறையவே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குணவதியை அவர் தண்டிக்கவே மாட்டார். நீங்கள் மனம் தளராதீர்கள், நொடிந்து போகாதீர்கள். என் உலகமே ஆண்டாள்தான் என்று பல சமயங்களில் நான் நினைத்ததுண்டு. நாளை திருமணம் செய்து கொண்டு அவள் புக்ககம் சென்று விட்டால் அவளை எப்படி பிரிந்திருப்பது என்று. இருந்தாலும் ஒரு தகப்பனாக அது என்னுடைய கடமை என்று மனதை தேற்றிக் கொண்டதுண்டு. ஆனால் இன்றோ அவள் காலம் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் என்னுடனேதான் இருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் தொண்டை அடைத்துக் கொள்கிறது, நாக்கு வறண்டு விடுகிறது, என் கண்கள் குளமாகிறது. உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது சுதர்சனம். கண் கலங்காதீர்கள். ஒரு அல்ப ஆசையில் கேட்கிறேன். இதற்கு பரிகாரம் என்று எதுவுமே கிடையாதா? அப்படி பரிகாரம், பிராயச்சித்தம் என்று ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் அதை நானே முதலில் செய்திருப்பேன், என் சொந்த செலவில். அந்த அளவிற்கு இந்த தோஷம் தீவிரமாக உள்ளது. தாம்பத்திய உறவை உள்ளடக்கியதுதான் கல்யாணம். அந்த உறவே ஏற்படக்கூடாதென்றால் கல்யாணமே அர்த்தமற்றதாகிறது. இருந்தாலும் நீங்கள் மனம் தளர வேண்டாம் சுதர்சனம். சமாதானம் கூறுவது சுலபம். அதை அனுபவிப்பவனுக்குத்தான் அதன் ஆழமும் தாக்கமும் தெரியும். அந்த குழந்தையை பார்க்கும் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேனும் என் மனைவியும் படும் பாடு எங்களுக்குத்தான் தெரியும். துடிதுடித்து போகிறோம். அதுவும் இந்த தோஷத்தை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது என்பதால் அவள் முன் சகஜ நிலையில் நாங்கள் இருப்பதைப் போல் நடிக்க வேண்டிய கட்டாயம்.
அதுதான் எங்கள் வேதனையின் உச்சகட்டம். புரிகிறது சுதர்சனம். ஆனால் இப்பொழுது ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். பெருமாள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுப்பார். தைரியமாக இருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி ஜோசியரே. என் மீது அக்கறை கொண்டு என்னை பார்த்து பேசி என் வேதனையை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். பெருமாள் உங்களை காத்தருள்வார். என்ன இது? கண்ணு கட்டிய தூரம் வரை நீர்நிலையே காணவில்லையே. யாரிடம் கேட்பது? அப்பா, உன்னைத்தான். சொல்லுங்க சாமி. ஒன்றுமில்லை. எங்கள் குருநாதர் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு குடிக்க கொஞ்சம் ஜலம் வேண்டும். இங்கு அருகில் எங்கேனும் நீர்நிலை இருக்கிறதா? இல்லையே, இங்க பக்கத்துல எதுவும் இல்லையே. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அப்படியா? இப்போது என்ன செய்வது? கவலைப்படாதீங்க சாமி. நான் எனக்காக கொண்டு வந்த தண்ணி பானையில இருக்கு. என் குடுவையில தரேன், அதை அவரு கொடுங்க. நில்லப்பா, உன் குடுவையில் வேண்டாம், இதில் எடுத்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி அப்பா. நான் வரட்டுமா? சாமி இருங்க. நான் உங்க குருநாதரை பார்க்கலாங்களா? என்னப்பா இப்படி கேட்டு விட்டாய்? நீ எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய். தாராளமாக பார்க்கலாமே. வா, போகலாம். அடடே ஆறாவமுதன். அடடே, நமஸ்காரம் கோபாலா. என்ன அதிசயமாக இங்கு வந்திருக்கிறாய்? நான் கேட்க வேண்டியதை நீ கேட்கிறாய். நாங்கள் இருவரும் வழக்கமாக இந்த கோவிலுக்குத்தான் வருவோம். நீதான் அதிசயமாக இன்று இங்கு வந்திருக்கிறாய். உன்னை பார்த்தும் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமாம், எங்கே இருக்கிறாய்? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அடியேன் ஒரு நாடோடி. பல வேளைகள், பல இடங்களுக்கு வந்து போகிறவன். இருக்கும் ஆயுளுக்குள் பாரத புண்ணிய பூமியை ஒரு வலம் வர வேண்டும் என்பதுதான் அடியேனின் சித்தம். கோயிலிலிருந்து உன் அகத்திற்குத்தான் வரலாம் என்று இருந்தேன். அகஸ்மாத்தாக உன்னை இங்கேயே சந்தித்து விட்டேன். என்ன கௌசல்யா, எப்படி இருக்கிறாய்? ஏதோ வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமாளை சேவித்தாயிற்றா? ஆயிற்று. சற்று நேரம் உட்கார்ந்திரு. பெருமாளை சேவித்து விட்டு வருகிறோம். பிறகு ஒன்றாகவே எங்கள் அகத்திற்கு போகலாம். இல்லை இல்லை, பின்னொரு சமயம் வருகிறேன். அதுதான் உங்கள் இருவரையும் இப்போது இங்கு பார்த்து விட்டேனே. சரி, ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? தஞ்சா எப்படி இருக்கிறாள்? சென்ற முறை சந்தித்த போது சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்றேன். இப்போதும் சொல்கிறேன், அவள் சௌபாகியவதியாக சீரும் சிறப்புடன் வாழ பிறந்தவள். எப்படித்தான் உன்னால் இப்படி வாய் ஓயாமல் பேச முடிகிறதோ? வாயுள்ள பிள்ளையாக இருந்தால்தான் பிழைக்க முடியும். அவ்வை பிராட்டியே சொல்லி இருக்கிறாளே. ஒரு முக்கியமான விஷயம், அதை பகிர்ந்து கொள்ளத்தான் உங்கள் அகத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். உங்கள் இருவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஊர் ஊராக சென்று கொண்டிருந்த அடியேன் வேலூருக்கும் சென்றிருந்தேன். என்ன, வேலூர் என்று சொன்னதுமே உங்கள் இருவர் முகமும் மாறிவிட்டது. மாறாமல் எப்படி இருக்கும்? வேலூர் ராம ஐயங்காரும் அவருடைய மகன்களும், அதான் அந்த ரெட்டையர்கள் ஜெயன் விஜயன். மறக்கக்கூடிய நிகழ்ச்சி அது. அப்பப்பா, அவர்கள் படுத்திய பாடு, எத்தனை குழப்பம், எத்தனை பிரச்சனைகள். அப்பா, கதிகலங்க வைத்து விட்டார்கள். ஜெயன் விஜயன் என்றால் வைகுண்டத்தின் துவார பாலகர்கள். இரண்யாக்ஷன், இரண்யகசிப்பு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன் தண்டவர்கனாக வந்து மக்களை படுத்திய பாடு கதையில் பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்று வேலூர் ராம ஐயங்காரின் மகன்கள் ஜெயன் விஜயனை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டேன்.
பகவான் அவர்களுக்கு நிச்சயம் ஏற்ற தண்டனை கொடுப்பார். சரி விடு கௌசல்யா. கோபாலா, அவர்களை பற்றி இப்போது என்ன பேச வேண்டியிருக்கிறது? காரணமாகத்தான் அவர்களை பற்றி பேசுகிறேன். பகவான் அவர்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? ஆறாவதா, அந்த இரட்டையர் இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டது. இவர்களைப் போலவே அக்கா தங்கையாகவே அமைந்து விட்டது. அவர்கள் நன்றாகவே இருக்க மாட்டார்கள். என் சாபம் சும்மா விடாது. போதும் கௌசல்யா, தேவையில்லாமல் அவர்களை சபிக்காதே. நிஜமாகவே அடியனுக்கு அந்த செய்தி சந்தோஷத்தை கொடுக்கிறது. பெருமாள் அவர்களை நன்றாக வைத்துக் கொள்ளட்டும். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? அவர்களால் நம் அகத்தில் திருமணம் நின்று போனதல்லவா? அது அவர்களுக்கும் பொருந்தும். அந்த கல்யாணம் நின்று போனதால் தானே உங்களுக்கு ராமானுஜன் என்ற உயர்ந்த உன்னதமான மாப்பிள்ளை கிடைத்தான். சரியாக சொன்னாய் கோபாலா. கௌசல்யா, பாவம் ராம ஐயங்கார். மகன்களுக்கு திருமணம் நடக்க வேண்டுமே என்ற கவலை அவருக்கு. இனி அதை பெருசுபடுத்தாதே. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் இருந்தும் அந்த பையன் உண்மையை உடைத்தானா இல்லையா? வாஸ்தவம்தான். அதனால்தான் சொல்கிறேன், அவர்கள் இருவரும் நன்றாக க்ஷேமமாக இருக்கட்டும். நம் கண்ணோட்டத்தில் அவர்கள் செய்தது தவறாகவே இருக்கலாம். ஆனால் அவர்கள் கண்ணோட்டத்தில் அது சரி என்று அவர்களுக்கு படலாம். எல்லாமே பார்க்கும் விதத்தில் தானே இருக்கிறது. அதுவும் தவிர, ஒருவன் தவறு செய்தால் அவன் செய்த தவறையே நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் வைணவர்களின் சிறப்பு. அதுதான் நம் சித்தாந்தம். அதை நீ புரிந்து கொள். ஆணி அடித்தார் போல் சொல்லிவிட்டாய் யாராவதா? ஏதோ அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள், இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது, சொல்லிவிட்டேன். சரி, நான் புறப்படுகிறேன். என்ன கோபாலா, அகத்திற்கு வந்துவிட்டு செல்லேன். இல்லை இல்லை, எனக்கு நேரமாகிவிட்டது. பிறகு ஒரு நாள் வருகிறேன். சென்று வருகிறேன் கௌசல்யா. வாருங்கள். மிகவும் நல்ல மனிதன். என்ன வாய்தான் சற்று அதிகம். சரி, வா போகலாம். இருங்கள். என்ன? உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அதை அப்படியே மனதில் வைத்திருக்கும் நீங்கள் மேலும் ராம ஐயங்காரை மன்னித்து விட சொல்கிறீர்கள். இப்பொழுதுதானே சொன்னேன், மன்னிப்பது நமது மரபு என்று. தவறுகள் ஏற்படுவது சகஜம். அதுவும் அறியாமல். அறியாமையால் சில தவறுகள் ஏற்படலாம். பிறவியிலிருந்தே தவறு செய்யும் நோக்கத்துடன் எல்லோரும் பிறப்பதில்லை. அந்த தவறை பெரிதுபடுத்தாமல் இருப்பதுதான் விவேகம். அதுதான் நமக்கு உயர்வை கொடுக்கும். அதுதான் மனித தன்மையும். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஆனால் அந்த மனித தன்மை உங்களுக்கு ஏன் பட்டுவின் மீது இல்லை? இப்பொழுது ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? பாவம் பட்டு வெகுவாக துன்பப்பட்டிருக்கிறாள். உங்களை ஏன் கோவிலுக்கு அழைத்து வந்தேன் தெரியுமா? பட்டு உங்களை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறாள். பட்டு, வா பட்டு. இவளை பார்த்தால் பாவமாக இல்லை? என்ன இது? காலில் விழுந்து கொண்டு. நாம் சம வயதினர். ஒருவேளை நீங்கள் என்னை விட சற்று மூத்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அறிவில் சின்னவளாக இருக்கிறேன், செயலில் சிறியவளாக இருக்கிறேன். உங்களுக்கு என்னவெல்லாம் தீங்கு செய்திருக்கிறேன். அதற்கெல்லாம் மொத்தமாக பகவான் எனக்கு அடிமேல் அடி கொடுத்து விட்டார். தப்பு தப்பு தப்பு. ஏகத்திற்கு தவறு செய்து விட்டேன். ஆனால் இப்பொழுது திரிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். 1000 முறை வேண்டுமானாலும் உங்கள் காலில் விழுகிறேன். எனக்கு வேறு கதி இல்லை, நாதி இல்லை. கருணை கூர்ந்து என்னை காப்பாற்றுங்கள். ஏதாவது சொல்லுங்கள் சுவாமி. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? பட்டு தஞ்சாவின் புக்ககத்தில் சீதன வெள்ளாட்டியாக இருந்துவிட்டு போகட்டுமே. ஆக மொத்தத்தில் உன் தீர்மானத்தை என் மீது திணிக்கிறாய்.
மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் வைணவர்களின் சிறப்பு. அதுதான் அவர்களின் சித்தாந்தம். சற்று முன் நீங்கள் கூறியதுதான். சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். இவர்தானப்பா எங்கள் குருநாதர், சேவித்துக்கொள். வணக்கம் சாமி. யார் இந்த பாலகன்? சுவாமி, தங்கள் தாகத்தை தீர்க்க ஜலத்தை அளித்த உபகாரி இந்த பாலகன்தான் சுவாமி. அப்படியா? மிக்க சந்தோஷம் பிள்ளாய். இந்த சிறிய வயதில் நல்ல பரோபகார சிந்தனை. சுவாமி, முதலில் ஜலம் அருந்துங்கள். உன் பெயர் என்னப்பா? நந்த முகுந்த நம்பி சாமி. நந்த முகுந்த நம்பி. அருமையான பெயர், பொருத்தமான பெயர். அந்த கண்ணனின் பெயரை தாங்கியிருக்கும் நீ பார்ப்பதற்கும் அந்த கண்ணனையே ஞாபகப்படுத்துகிறாய். ஆனால் வந்த நன்கொடை தொகை 100 பொன் அல்ல. பிறகு எவ்வளவு? 110 பொன். அவ்வளவு பாதுகாப்பு சட்டங்கள் இன்னைக்கு பெண்களுக்காக நடைமுறையில இருக்கு. அடி வாங்குறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் தான். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க.